நான் உனக்கு சொல்லுவேன் கேட்டு சிரிக்காதுங்க. அமெரிக்காவில் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்னா கால் போட்டு ஈபிக்கு கால் போட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னு கேட்பான். அந்த ஊருக்கு என்னது ஜப்பான் ஜப்பான் ஜப்பானில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னா ஜப்பான்காரன் என்ன பண்ணுவான்னா உடனே மீட்ரு பெட்டியில் போய் பார்த்து ஏன் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னா அதில் போய் என்ன மிஸ்டேக்குன்னு பார்ப்பான். அதுவே நம்ம தமிழ்நாட்டில் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா உடனே தமிழ்நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா பக்கத்து வீட்டில் விசாரிச்சு அக்கா உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு அப்படி விசாரிப்பான். உடனே எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்பா நம்ம வீட்டில் அவங்க வீட்லேயும் கரண்ட் இல்லையா, அப்போ நம்ம வீட்டில் இல்லை சந்தோஷம், என்ன ஒரு சந்தோஷம் பயன்படுது. அவங்க வீட்லேயும் கரண்ட் இல்லை, அப்போ பரவாயில்ல இந்தமாரி ஏதோ எங்கள் வீட்டை மட்டும்தான் இல்லைன்னு நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவான் நான் தமிழ்நாட்டுக்காரன். இந்த இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா? நீங்கள் பக்கத்து வீட்டில் கேட்பீங்களா இல்லையா? உண்மையாக இருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.